செய்யக்கூடியதான் இந்த நவராத்திரி. ஆனால் உன்னுடைய மனசு உனக்கு வசமாக வேண்டும். இந்த மனம் வசமாவதற்கு தான் என்ன பண்ணுவாங்க, புற்றின் மேலிருந்து தவம் பண்ணுவாங்க, ஒத்த காலின தவம் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் பல வழியில் பண்ணுவார்கள். இவையெல்லாம் உனக்கு கிடைக்கிறதுக்கு பல வருஷமாக செத்து கூட போயிடுவ, இல்லை மனம் மாறி போகலாம். சுருக்கமாக மனதை வழிப்படுத்துவதற்கு அடியேன் செய்த அனுபவம் குரு சொல்லி கொடுத்தது. முதல்ல நீ இந்த நவராத்திரிக்கு முன்பாக ஒரு 2-3 நாளைக்கு முன்பாகவே எல்லா வேலையும் விட்டுப்பட்டு வருஷம் பூரா வேலை பார்த்து என்னத்தை கிழிச்சு ஒன்றும் பிடுங்கவே இல்லை, இப்போ செஞ்சுப்பார். ஆக 3 நாள் ராத்திரி போகிற வேறு எதையும் நினைக்காமல் எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறியோ அழுது 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 பாடு. சில பேர் பாடுறதுக்கு வெக்கப்படுவான், கடை வாங்குறதுக்கு பொய் சொல்லி 1000 சத்தியம் பண்ணி கடை வாங்குவான், 1000 பேசுவான், அதுக்கு வெக்கப்பட மாட்டான், 1000 ஐக்கத்தனம் பண்ணுவான், அதுக்கு வெக்கப்பட மாட்டான். ஆனால் கடவுளுடைய பாடத்தில் வெக்கப்படும். முதல்ல வெக்கத்தை விட்டு விடும். ஏன்னா மானாபிமானம் விட்டு தானாகி நின்றவர்க்கு சேனாதிபதி போல அப்படி ஈஸ்வரன் வந்து நிற்பான் அப்படியே. அப்போ மான அபிமானத்தை விட்டால்தான் அந்த தெய்வத்துடைய காட்சி கிடைக்கும். ஆகவே அழுது அழுது நீ பாடணும். அழுது படுத்து தூங்கிட்டீங்கன்னா எல்லாம் போயிடும்பா. அப்படி அழுது அழுது பாடின உடனே உனக்கு சுவாசம் எந்த பக்கம் வருதுன்னு பார்க்கணும். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே நீடித்த நாள் வாழ வேண்டுமா, சூரியகளை ஓட வேண்டும். வியாதி தீர வேண்டுமா, சூரியகளை ஓட வேண்டும். ஜோதி தரிசனம் வேண்டுமா, ஆனா தெய்வ தரிசனம் வேண்டும் என்றால் சந்திரகளை ஓட வேண்டும். இதான் பெரிய ரகசியம், சொல்ல மாட்டான். ஆகவே அழுது 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 பாடி சந்திரகளை ஓடுவதற்கு செய்து கொள்ள வேண்டும். சந்திரல ஓட என்ன பண்ணணும், இடது பக்கம் சாஞ்சி இப்படி கொஞ்சம் உட்காந்தா சந்திரல ஓடி போயிடும். அல்லது வலது காலை பிடிச்சி அழுத்தி அழுத்தி கீழ் கண்டத்தை அழுத்தி விட்டீங்கன்னா உனக்கு அந்த சுந்தரங்களை ஓடும். அப்போ சந்திரனை ஓடுகிற பொழுது ஒன்னால் முடிந்தால் குரு உபதேசம் கொடுத்திருந்தால் வாசி பயிற்சி செஞ்சு வாசி செய்து பாரு. வாசி செய்கிற பொழுது அங்கே புருவத்திலே அந்த ஜோதி உபதேசம் கொடுக்கும்போது தொட்ட அந்த ஜோதி தெரியும். அப்போ அந்த ஜோதியை பார்த்து விட்டு வெளியே பார்க்க வேண்டும். வெளியே பார்க்கிறப்ப அதே ஜோதி தெரியும், திரும்ப அதே ஜோதியை உள்ளே பார்க்க வேண்டும். இந்த மாதிரி நிலை வந்தவுடனே ஒரு தனி அறையில் போய் உட்கார வேண்டும். உட்கார்ந்து கொண்டு இந்த வாசி பயிற்சி செய்தோ அல்லது வாசி பயிற்சி தெரியாதவர்கள் ரேசகுபுர கும்பம் செய்து அந்த அழுது அழுது பாடி உள்ளே ஜோதி வெளியே பார்க்க வேண்டும். செவத்தில் அந்த ஜோதி தெரியும். அந்த சுவத்திலே ஜோதி தெரிகிற பொழுது அதையே பார்த்து அழுது அழுது பாட வேண்டும். அப்படி பாடுகிற பொழுது ஒரு முக்கோணம் தோன்றும். அந்த முக்கோணத்தை சுற்றி பச்சை நிறமும் சிகப்பு நிறமும் மஞ்சள் நிறமும் தோன்றும். அந்த 3 நிறமும் தோன்றுகிற பொழுது சாஷ்டாங்க விழுந்து நமஸ்காரம் செய்து மேற்கு முகமாக தெற்கு முகமாக அமர்வதை தவிர்த்து வடக்கோ கிழக்கோ ஒரு விரிப்பு அமர்ந்து அது மேலே அமர வேண்டும். அமர்ந்து விட்டு உங்களுக்கு முன்பாக சுத்தமான பசும் சாணத்தினாலே தரையை மொழுக வேண்டும். தரையை மொழுகிவிட்டு சுத்தமான அரிசி மாவினாலே ஒரு 3 அடிக்கு 3 அடி சதுரமாக அரிசி மாவினாலே நன்றாக மெழுக வேண்டும். மெழுகி காய்ந்ததற்கு பிறகாக அதன் மீது வாழை இலையை வைக்க வேண்டும். வாழை இலையை வைத்து அதற்கு மேலாக நெல்லை நன்றாக பரப்ப வேண்டும். நெல்லை நன்றாக பரப்பி வைத்து அதன் மீது அரிசியை பரப்ப வேண்டும். அரிசியை பரப்பி அதன் மேலாக தீபத்தை வைக்க வேண்டும். அப்ப அந்த தீபத்தை வைத்து எந்த உபதேச மந்திரத்தை நீ பெற்றிருக்கிறாயோ அந்த தீபத்தின் உச்சியை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த ஜோதியானது சுடர் விட்டு ஆடும். சுடர் விட்டு ஆடுகின்ற பொழுது கண்ணை மீடிக்கொண்டு பார்த்தாயானால் உள்ளே சுழுமுனை வருவது நன்றாக தெரியும். அப்படி தோன்றுகிற பொழுது அந்த சுழுமுனையிலே நீ மனதை வைத்து உருகி அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது உனக்கு சில காட்சிகள் தெரியும். காட்சிகள் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை. இரவு உறங்குகின்ற பொழுது தனி அறையிலே தனியாக எந்த விரிப்பும் இல்லாமல் தான் கட்டியிருக்கூடிய வேட்டியை விரித்து படுக்க வேண்டும். அப்படி படுக்கின்ற பொழுது தெற்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் தான் தலையை வைத்து படுக்க வேண்டும். இடது கையை கீழ் வைத்து ஞானத்திற்காக படுப்போம். இப்பொழுது வலது கை கீழ் வைத்து படுத்து சந்திரகளை ஓடும்போது செய்ய வேண்டும். அப்போ கனவுல நிறைய விஷயங்களை அந்த தாயானவள் சொல்லுவாள். அதைத்தான் சர்க்குரு போல் உற்பனத்தை தாய் சொல்வாளே என்கிறார். அப்ப அந்த மாதிரி சில காட்சிகள் தென்கிறப்படுகிறது. ஓங்கார எச்சனி உச்சாடு உச்சாடு உருவான எச்சனி, ஓங்கார எச்சனி உச்சாடு உச்சாடு உருவான எச்சனி, ஓங்கார எச்சனி உச்சாடு உச்சாடு உருவான எச்சனி என்கின்ற அந்த யக்ஷனி மந்திரத்தை சொல்ல. நிறைய பேர் யட்சனி துர்தன மடப்பையன் அறிவில்லாத சொல்றது. யக்ஷனி என்பது மகாலட்சுமியுடைய 16 வடிவத்திலே ஒரு வடிவம். சில பேர் யட்சனி உபாசன மடத்தின அறிவில்லாதவன். யக்ஷனி என்பது மகாலட்சுமியுடைய சொரூபம். அதுல கர்ண யட்சனி என்பவள் நடந்ததையும் நடப்பதையும் நடக்க போதை சொல்லுவவள். இது அடுத்தவனு சொல்றாங்க. அதுக்காக அப்பா நீ செய்யறது உனக்கு சித்தியாகும், நீ இந்த மாதிரி இந்த உபாசனை இதை பண்ணாத, இந்த மந்திரம் சொல்லு அதை சொல்லு என்று
அதுவே சர்க்குரு போல் வந்து சொல்லும். அப்படி சொல்லுகிற போல் குருவிடத்தில் கேட்டு அந்த மந்திரத்தை சொன்னாயானால் உனக்கு சில ரகசியங்கள் தோன்றும். அந்த ரகசியம் தோன்றியவுடனே அந்த வாழை எந்திரத்தை பூஜை செய்ய வேண்டும். வாழை எந்திரம் என்பது உள்ளே ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்தை சுற்றி ஒரு அருங்கோணம், அருங்கோணத்தை சுற்றி ஒரு எண்கோணம், அதை சுற்றி வட்டம், வெளியே 16 இதழ். இதற்கு உள்ளே எழுத வேண்டிய எழுத்து 3 எழுத்து தான். ஆ உ இம். இந்த ஆ உ இம் என்கின்ற எழுத்தை முக்கோணத்துக்குள்ளே எழுதி ஒரு புள்ளி வைத்து என்ன விஷயத்திற்காக அந்த உபாசனை செய்கிறாயோ, தெய்வ தரிசனம் பெற வேண்டும் என்றால் அதை சுற்றி இந்த அருங்கோணத்தில் ஒரு எழுத்து, எண்கோணத்தில் ஒரு எழுத்து, இந்த வட்டத்திற்கு வெளியே இருக்கும்படியான 16 இதிலே ஒரு எழுத்து. செல்வ கடாட்சம் பெற வேண்டுமா, அதற்கு மேறு மந்திரம். ஞானம் பெற வேண்டுமா, வேற மந்திரம். இப்படி எழுதி வைத்துக்கொண்டு அறிவோம் அங்குங்கிறீங் ஐயும் கிளியும் ஷப்பும் வாழை பரமேஸ்வரி என் வாக்கில் குடிகொண்டு நிற்க சுவாஹா. அறிவோம் அங்குங்கிறீங் ஐயும் கிளியும் ஷப்பும் வாழை பரமேஸ்வரி என் வாக்கில் குடிகொண்டு நிற்க சுவாஹா. அறிவோம் அங்குங்கிறீங் ஐயும் கிளியும் ஷப்பும் வாழை பரமேஸ்வரி என் வாக்கில் குடி நிற்க சுவா. அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். எப்போ? நவராத்திரி முதல் அமாவாசை இன்னைக்கு சொல்ல வேண்டும், பிரதம வரைக்கும். அப்படி சொல்லுகிற போது சில சத்தங்கள் காதிலே கேட்கும். அப்படி கேட்டது என்றால் முக்கியமாக உலகத்திலே ஸ்ரீவசிய மூலிகை என்று 2 மூலிகை தான் இருக்கிறது. அந்த மூலிகை எது என்றால் விஷ்ணு கரந்தியும் குப்பை மேனியும். இந்த 2 மூலிகையும் முறையாக சூரிய உதயத்திற்கு முன்பாக இந்த நவராத்திரி வேளையிலே காப்பு கட்டி முறையாக எடுத்து அதை தங்கத்திலே தாய் செய்து போட்டுக்கொள்ளும். ஏனென்றால் இந்த 2 மூலிகைகளும் 2000 3000 தேவதைகளை வசியம் செய்து நமக்கு நல்லதை கொடுக்க. காரணம் என்ன என்றால், உதாரணமாக இந்த தாய் இருக்கிறாள், இந்த தாயினுடைய பரிவார தேவதையாகிய வராகி தேவி இருக்கிறாள், அப்புறம் லட்சுமி, இப்படி எல்லா தேவதையும் இருக்கு. இந்த எல்லா தேவதையுடைய அருளை கொடுக்கக்கூடிய இந்த 2 மூலிகை. இந்த மூலிகை வைத்துக்கொண்டு எந்திரத்தை எழுதி 9 நாட்களும் இந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும். அப்படி செய்கிற பொழுது அந்த தாயானவள் நிச்சயமாக சத்தியமாக பிரத்யட்சமாக காட்சி கொடுப்பாள். நம்முடைய பக்தியானது முழுமையாக இருந்தால் நேரடியாக காட்சி கிடைக்கும். அல்லது கனவிலே இதுவரை கேட்டிராத மந்திரங்களும் காட்சியில் அம்மா கொடுத்து மேற்கொண்டு இந்த உபாசனையை செய் என்று சொல். ஆகவே